இன்று 20/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாத மதுபன். இனிமையான பகவான் எப்போதும் குழந்தைகளை மிகவும் அன்பாக அழைப்பார். இனிமையான குழந்தைகளை, நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்தால் சதா மகிழ்ச்சி நிறைந்த மலர்ந்த முகத்தோடு இருப்பீர்கள். தந்தையின் உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். ஒரு பொழுதும் குழப்பமடைய மாட்டீர்கள். அருமையாக சொல்கின்றார். மகா வாக்கியங்களாக தலைப்பில் மிகவும் அழகாக சொல்கின்றார். இதை நாம் பின்பற்ற வேண்டும். என்ன சொல்கின்றார் பாருங்க. நினைவில் இருப்பதற்கான பயிற்சி. நமக்கு மறந்து போகும். நம்ம இறைவனையே மறந்து விடுகிறோம். இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய நினைவிலே இருக்க வேண்டும். நினைவு என்றால் இறைவனுடைய நினைவு. இறைவனுடைய நினைவில் இருப்பதற்கான பயிற்சியை செய்யணும். நினைக்கிறதுக்கும் பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். பயிற்சி செய்தால் சதா மகிழ்ச்சி நிறைந்த, எப்பொழுதும் சதா என்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்போம். சதா மகிழ்ச்சி நிறைந்த மலர்ந்த முகத்தோடு, முகத்தோற்றத்தை பார்த்தால் பிரகாசமாக, அந்த தேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த எல்லா படங்கள்லையும் பார்த்துருப்பீங்க. இறைவன் முகத்தை சுற்றி இந்த ரவுண்டாக சக்கரம் போன்று இருக்கும். அந்த அந்த பிரகாசமான ஒளி முகம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். அதாவது அதைத்தான் மலர்ந்த முகத்தோடு இருப்பீர்கள். தந்தையின் உதவி கிடைத்து கொண்டே இருக்கும். தந்தையின் நினைவில் இருந்து கொண்டு இருந்தால் அவருடைய உதவி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எந்த தடையும் இல்லாமல் அவருடைய உதவி தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். ஒரு பொழுதும் குழப்பம் அடைய மாட்டேன். உங்களுக்கு மனதளவில் குழப்பம் வரவே வராது. மனதளவில் குழப்பம் அடைய மாட்டீர்கள் என்று இறைவன் தலைப்பில் மகா வாக்கியமாக சொல்லியிருக்கின்றார். கேள்வி: குழந்தைகள், நீங்கள் இறை மாணவ வாழ்க்கையை எப்படிப்பட்ட நர்ஸாவோடு கழிக்க வேண்டும்? ரொம்ப ரொம்ப இதெல்லாம் திருப்பி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். அதுதான் முக்கியம். படித்தா மட்டும் போராது. நான் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் பாருங்க கேள்வியில். குழந்தைகள், நீங்கள் இறை மாணவ வாழ்க்கை நாம் காட்லி ஸ்டூடெண்ட்ஸ். வி ஆர் ஆல் காட்லி ஸ்டூடெண்ட். நம்ம இறைவனுடைய மாணவர்கள். இறை மாணவ வாழ்க்கையை எப்படிப்பட்ட நசாவோடு, அதாவது நசா என்றால் போதை. போதை என்றவுடன் குடித்தவர்களுடைய நினைவு தான் நமக்கு வரும். இங்கு குடித்தவர்களுடைய நினைவு அல்ல. அதாவது இறைவனுடைய நினைவில் வருகின்ற போதை. அந்த போதையை போதையுடன் எப்படிப்பட்ட நசாவோடு கழிக்க வேண்டும்? அந்த இறைவனுடைய போதையோடு எப்படி கழிக்க வேண்டும் என்ற கேள்வியை கேட்கின்றார். அதற்கு பதிலை சொல்கின்றார் பாருங்க. பதில்: நாம் இந்த படிப்பின் மூலம் இளவரசியாக ஆகின்றோம். எங்க கொண்டு போயிறாரு பாருங்க பாபா. இறைவன் எங்க கொண்டு போறாரு பாருங்க. நீங்க இறைவனுடைய சிந்தனையில் இருந்தீங்கன்னா உங்களை தூக்கி மரத்து எங்க மலைக்கு மேலே கொண்டு போயிடுவார். அதாவது இளவரசிங்கிறது லேஸ்பட்ட காரியம் அல்ல. நாம் இந்த படிப்பின் மூலம் இளவரசியாக ஆகப் போகின்றோம். இந்த போதை சதா இருக்க வேண்டும். இந்த நினைவு போதை இருக்க வேண்டும். எப்போதும் இருக்கணும். சதா இருக்க வேண்டும் என்றால் எப்போதும் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை சிரித்து கொண்டு, விளையாடி கொண்டு, ஞான நடனம் செய்து கொண்டு கழிக்க வேண்டும். இந்த வாழ்க்கையை எப்படி கழிக்க வேண்டும் என்றால் சிரித்து கொண்டே கழிக்க வேண்டும். வாழ்க்கையை சிரித்து கொண்டு, விளையாடி கொண்டு, ஞான நடனம் செய்து கொண்டு கழிக்க வேண்டும். சதா வாரிசாகி மலராவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதாவது சதா இறைவனுடைய வாரிசாக ஆக்கி மலராவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது இளவரசி ஆவதற்கான கல்லூரி ஆகும். இது ஒரு கல்லூரி. இது ஒரு இளவரசி ஆவதற்கான படிக்கின்ற ஒரு கல்லூரி என்று இறைவன் சொல்கின்றார். இங்கு படிப்பிக்கவும் வேண்டும். இங்கு நாம் படித்தாலும் போராது, படிக்கவும் வேண்டும், நாமும் படிப்பிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு படிப்பிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும். அப்போதுதான் ராஜா ஆக முடியும். தந்தை படிப்பிக்கின்றார். அவர் படிப்பதற்கு அவசியம். தந்தை படிப்பிக்கின்றார். இறைவன் படிப்பிக்கின்றார்.
அவர் படிப்பதற்கு அவசியம் இல்லை. அவர் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்கு படிப்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்பதை மிகவும் அருமையாக இந்த கேள்வி பதிலில் சொல்லியிருக்கின்றார். அடுத்து தாரணையை பார்ப்போம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1.1. இந்த யுத்த மைதானத்தில் மாயாவை கண்டு பயப்படக்கூடாது. இது ஒரு யுத்த மைதானம். இந்த பெரிய ஏற்கனவே நாடகத்தினுடைய மேடை, பெரிய நாடக மேடை. அதே போன்று யுத்த மைதானம். இந்த உலகமே ஒரு யுத்த மைதானம். இந்த யுத்த மைதானத்தில் மாயாவை கண்டு பயப்படக்கூடாது. மாயா என்றால் யாரு? காமம், குரோதம், பற்று, அகங்காரம், பேராசை. இந்த 5 குணங்களை கண்டு நாம் பயப்படக்கூடாது. தந்தையிடம் இருந்து முயற்சிக்காக நல்ல வழிமுறைகளை கேட்டு பெற வேண்டும். தந்தையிடம், இறைவனிடம் இருந்து நல்ல முயற்சிக்காக நல்ல வழிமுறைகளை கேட்டு பெற வேண்டும். நம்பிக்கையுரிய கீழ்ப்படிந்தவராகி ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். நம்பிக்கையுரிய கீழ்ப்படிந்தவராகி ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். நாம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கின்ற ஸ்ரீமத் என்றால் உயர்ந்த வழிப்படி நாம் நடக்க வேண்டும் என்று இறைவன் கூறுகின்றார். 2வது பாயிண்ட், ஆன்மீக நஷாவில் இருப்பதற்கு தினமும் ஞான அமிர்தத்தை பருக வேண்டும். ஆன்மீக போதை, நஷா என்றால் போதை. ஆன்மீக போதையில் இருக்க வேண்டும் என்றால் தினமும் ஞான அமிர்தத்தை பருக வேண்டும். ஞான அமிர்தம் என்றால் என்ன? இந்த முரளிதான். முரளியில் கொடுக்கின்ற இந்த மகா வாக்கியங்கள் ஞான அமிர்தம். இதை பருக வேண்டும். தினமும் முரளி படிக்க வேண்டும். முரளி படித்தால் ஞான அமிர்தத்தை பருகலாம். அதிர்ஷ்டசாலி ஆவதற்கு தந்தை மீது ஒரு பொழுதும் சந்தேகம் வரக்கூடாது. நீங்கள் அதிர்ஷ்டசாலி. நீங்கள் பாபா குழந்தைகள் அத்தனை பேரும் அதிர்ஷ்டசாலி ஆக வேண்டும் என்றால் ஒரு பொழுதும் இறைவனிடத்தில் சந்தேகம் வரக்கூடாது என்று இறைவன் மிக அருமையாக சொல்லுகின்றார். வரதானத்தை பார்ப்போம். வரதானம், பிரம்ம பாபாவிற்கு சமமாக ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்யக்கூடிய கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. பிரம்ம பாபாவிற்கு, அதாவது நாமும் பிரம்ம பாபாவை போன்று அவருக்கு என்ன சக்தி கிடைத்திருக்கோ அந்த சக்தியை நமக்கு கொடுக்கின்றார். நாம் அதை பெற வேண்டும். அவருக்கு சமமாக வேண்டும். பிரம்ம பாபாவிற்கு சமமாக ஜீவன் முக்தியின் ஸ்திதியின் அனுபவம் செய்யக்கூடிய கர்ம பந்தனங்களிலிருந்து, கர்ம பந்தனம் என்றால் கர்ம சொந்தங்களிலிருந்து, பந்தனம் என்றால் சொந்தங்களிலிருந்து விடுபட்டவர் ஆகுக. என்னுடைய விளக்கம், பிரம்ம பாபா காரியங்கள் செய்தாலும் கர்மத்தின் பந்தனங்களில் மாட்டிக்கொள்ளவில்லை. பிரம்ம பாபா பெரிய வைர வியாபாரி. அவர்கள் காரியம் செய்தாலும் கர்ம பந்தனங்களில் மாட்டிக்கொள்ளவில்லை. இறைவன் தேர்ந்தெடுத்த பிரம்ம பாபா. இறைவன் நேரடியாக வர முடியாது. ஆகையால் பிரம்ம பாபா மூலம் நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். அந்த பிரம்ம பாபா காரியங்களை செய்தாலும் கர்ம பந்தனங்களில் மாட்டிக்கொள்ளவில்லை. சம்பந்தங்களில் வந்தாலும் சம்பந்தங்களின் பந்தனங்களில் மாட்டிக்கொள்ளவில்லை. சம்பந்தங்களில் வந்து ஆக வேண்டும். உறவினர்கள் இருக்கிறார்கள், சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறார்கள், பிள்ளை இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கின்றன, பிரம்ம பாபா இருக்கிறார். ஆனால் எல்லாம் சம்பந்தங்களில் வந்தாலும் சம்பந்தங்களின் பந்தனங்களில் மாட்டிக்கொள்ளவில்லை. அவர் செல்வம் மற்றும் சாதனங்களின் பந்தனங்களிலிருந்து முக்தியாக இருந்தார். அவர் செல்வம் மற்றும் சாதனங்களின் பந்தனங்களிலிருந்து முக்தியாக இருந்தார். எவ்வளவு சக்தி அவருக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் பாருங்க. பொறுப்புகளை கவனித்து கொண்டு இருந்தாலும் ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்தார். இவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள். எந்த ஒரு கடந்த கால கணக்கு வழக்கு என்ற பந்தனத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. கணக்கு வழக்கு என்ற பந்தனத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. சம்ஸ்காரம், சுபாவம், பாதிப்பு மற்றும் அழுத்தம் என்ற பந்தனத்திலும் வரக்கூடாது. சம்ஸ்காரம், சுபாவம், பாதிப்பு மற்றும் அழுத்தம் என்ற பந்தனத்திலும் வரக்கூடாது. அப்போதுதான் கர்ம பந்தன் ஜீவன் முக்த் என்று கூற முடியும். ஸ்லோகன், தமோ குண வாயுமண்டலத்தில் தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்க்கும் பயிற்சி செய்யுங்கள். அதாவது தமோ குண வாயுமண்டலம். தமோ குணம் என்றால் கீழான நிலை. சதோ, ரஜோ, தமோ 3வது நிலை.
இப்போது இந்த தமோகுண வாயுமண்டலத்தில் தன்னை பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்க்கும் பயிற்சி செய்யுங்கள். எந்த இது நடந்தாலும் சரி பேசாதே. எந்த இதுவும் நடந்தாலும் பார்த்து கொண்டிரு, சாட்சியாக பார்த்து கொண்டு இரு. அந்த பயிற்சியை நீ செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன். ஸ்லோகன் தமோகுண வாயுமண்டலத்தில், அதாவது கீழான வாயுமண்டலத்தில் தன்னை பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டுமென்றால் சாட்சியாக இருந்து விளையாட்டை பார்க்கும் பயிற்சி செய்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் நாம் தப்பித்து கொள்ளலாம். நாம் தேவையில்லாமல் எதையும் பேசினோம் என்றால் பிரச்சனைகள் வரும். பேசாமல் பார்த்து கொண்டு இருந்தாலே போதும். இறைவனிடம் நாம் நினைக்கின்ற காரியங்களை இறைவனிடம் சமர்ப்பித்தாலே போதும். அவர் அதை பார்த்து கொள்வார். நாமும் பார்த்து கொள்ளலாம். எனவே மீண்டும் ஒரு முறை, பல முறைகள் தினமும் சொல்லி கொண்டே இருக்கின்றேன். இதை படித்து பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கின்ற பிரம்மகுமாரிகள் யோகா சென்டருக்கு சென்று அடிப்படை வகுப்பு 7 நாள் வகுப்பில் சேர்ந்து இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் என்றால் என்ன, கடவுள் என்றால் யார், நீ நான் என்று பேசிக்கொண்டிருக்கின்றோம். நாம் யார், நீ யார் என்பதை எல்லாமே விளக்கமாக தெரிந்து கொண்டு இந்த 7 நாள் பயிற்சியை முடித்தவுடன் தினமும் காலை 4 to 4:40 அமிர்த வேளையில் இறைவனோடு தொடர்பு கொண்டு பேசி உங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், குழப்பங்களுக்கு ஒரு முடிவை கொடுப்பார். அந்த முடிவோடு 7 மணிக்கு நீங்கள் முரளியை படிக்க வேண்டும். படித்து மற்றவர்களுக்கு அதில் கிடைக்கின்ற பயன், அதில் கிடைக்கின்ற அனுபவங்களை மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி. ஓம் சாந்தி.